வணக்கம் நண்பர்களே. ஜெனரேஷன் பீட்டா, அதாவது ஆல்ஃபா, இசட், ஒய் என்றெல்லாம் ஜென்ரேஷன் பிரிக்கிறார்கள். 1945 இந்த ஜென்ரேஷன், அதாவது இந்தந்த வருடங்களில் பிறந்தவர்கள் என்னென்ன கால மாற்ற தாக்கங்களை எதிர்கொண்டு வளர்ந்தவர்கள் எப்படி பரிணாமம் அடைவார்கள் என்பதை குறித்து ஆய்வு செய்த மிஸ்டர் மார்க், வரலாற்று ஆய்வாளர், அவர் அடுத்து ஜென்ரேஷன் பீட்டா என்று ஒரு ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் பிறந்தவர்களை குறிப்பிட்டார். இந்த வருடம் 2025 டு 2039 வரை பிறப்பவர்கள் ஜென்ரேஷன் பீட்டா. இவர்கள் எப்படி இருப்பார்கள்? எதிர்காலத்தை எப்படி கணிப்பார்கள்? இவர்களால் இந்த உலகம் எப்படி பரிணாமம் அடையும்? இந்த ஜென்ரேஷன் பீட்டா எவ்வாறு உலகத்தினுடைய வளர்ச்சியில் 16% பேர் அவர்கள் இருப்பார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. அவர்கள் என்னென்ன மாதிரி வளர்வார்கள்? என்னென்ன மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள்? அவர்களை எப்படி நாம் வளர்ப்பது? இது போன்ற விஷயங்களை மிக விரிவாக ஆய்வு செய்திருக்கிறார் மிஸ்டர் மார்க். அவருடைய அந்த விரிவான வீடியோ இந்த கீழே லிங்கில் இருக்குது, ரிலேட்டட் வீடியோவில் இருக்குது. அதில் போய் விரிவான வீடியோவை நம்ம சேனல்லையும் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.